நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு ஃபுல் செட்டு 13:9 அளவுள்ள ஒரு மல்டி கலர் இன்விடேஷன் டிசைனு. இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இன்சைடு இது வந்து பேக் சைடு. ஓகேங்களா? இதுக்குள்ள கவர் அப்படியே ஃபுல் செட்டப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த பிஎஸ்சி ஃபைலு தேவைன்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். குறைவான அமௌண்ட்டு தான். இந்த ஃபுல் செட்டு பிஎஸ்டி ஃபைலோட அமௌண்ட்டு வந்து நம்ம மினிமம் அமௌண்ட்டு 10 rupees 10க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடியதில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் எப்படின்னா, நம்ம வந்து கோரல்ட்ராவில் டைப் பண்ணி நம்ம அதை வந்து கலர் டிசைன் பண்ணுறது தான் நம்ம கோரல்ட்ரா நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஎஸ்டி ஃபைல்லேயே வந்து எடிட் பண்ணக்கூடிய, இப்போ வந்து ஒரு வேறு எதனா சாமி பேரை கூட போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இது அதாவது வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது சரிங்களா? எல்லாமே எடிட்டபிள் கூடிய டெக்ஸ்ட்டு தான் இது எல்லாமே. இது வந்து நீங்கள் கோரல்ட்ரா யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 7.0லேயே வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். மிகவும் குறைவான விலையில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து விதமான இன்விடேஷனும், மல்டி கலர் இன்விடேஷன் ஃபுல் செட்டப்பும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்காக சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம எடிட்டபிள் டெக்ஸ்ட்டு தான். சும்மா ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு எதனும் சைஸ் இருந்தால் அளவை மட்டும் மாற்ற போகிறீங்க, மாற்றிட்டு அப்படியே வச்சு உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த நேமை நீங்கள் அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பிஎஸ்டி ஃபைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எளிமையான முறையில் வந்து கோரல்ட்ராவில் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பிரித்து நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி இந்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து பிஎஸ்டி ஃபைல்லையே வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து இன்னர், இது எல்லாமே வந்து நீங்கள் எடிட்டபிள் டெக்ஸ்ட்டு, இந்த பேக்ரவுண்டு லேயர் பலட்டை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயராக கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதனா கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, இன்விடேஷனோட பேக் சைடு. இது எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். சரிங்களா? எல்லாமே ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்னர் சைடு மாதிரியே தான் எதுவும் பேக் சைடும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டு கொண்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம செந்தமிழ் ஃபாண்ட்டில் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் செந்தமிழ் ஃபாண்ட்டுங்கிறது எல்லாமே இருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோலெலாம் வந்து நம்ம எஸ்ஆர் ஃபாண்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ்ஆர் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப் CC 2022 வெர்ஷனில் நம்ம எப்படி இன்விடேஷன் ரெடி பண்ணுறோம், மற்ற எந்த நோட்டீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு இன்விடேஷனாக இருக்கட்டும், இதில் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம அந்த ஃபோட்டோஷாப் CC வெர்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம 7.0வில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி தான் இன்விடேஷன் அடிக்கிறாங்க. அன்பை காட்டிய அம்மா அப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் ஷார்ட்டாக போட்டுறாங்க, நேமை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு. இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான உள்ள இமேஜஸ், பிக்சர், ஃப்ளவர்ஸ், பேக்ரவுண்டு எல்லாமே. இது வந்து பேக் சைடு, இது வந்து இன்விடேஷனோட ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? வந்து எல்லாமே டெக்ஸ்டல். உங்களுக்கு வேறு எதனா ஃபாண்ட்டை மாற்றுறதா இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஷாப்பில் தான் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கோரல்ட்ராங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறது குறைவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் போய் இந்த பிஎஸ்டி ஃபைலு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோட்டோஷாப்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
இது எல்லாமே வந்து ஒரு செட்டப், ஒரு வகையான செட்டப்பு தான். எல்லாமே எடிட்டபிள் தான். எதையுமே வந்து நம்ம குரலால் இது பண்ண டைப் பண்ணி நம்ம எதுவும் குரூப் பண்ணி ராஸ்டரைஸ் பண்ணி வைக்கல. எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபைலை வந்து இந்த ஃபைலை அப்படியே இம்போர்ட் பண்ணிவிட்டு அளவுகளை மட்டும் சரியான நீங்கள் கஸ்டமர் என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த அளவுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம கைடு கொண்டு இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? சுத்திரம் கேப் வச்சுட்டு, இல்லை எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வேணாம், வேறு எதுனா பார்டர் செட் பண்ணணுன்னா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒன்று சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ளவர்ஸு எனக்கு பிடிக்கல, நான் வேறு எதனா ஃப்ரேம் வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். கஸ்டமருக்கு வந்து இந்த நீங்கள் பண்ணக்கூடிய டிசைன் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட ஐடியாவை தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரோ இல்லை இது மாதிரி லைன் டிசைனோ ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டு மேலே உள்ள ஃப்ளவரை தூக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு Ctrl+J கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய இன்விடேஷன் டிசைனில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமை வச்சு நம்ம டிசைன் பண்ணி காமிக்கிறேன். டிசைன் ஃபைல்னி அந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த ஃபைலு உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். இந்த பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த டிசைன் கூட இந்த மாதிரி செட் பண்ணும்போது இன்னும் இன்விடேஷன் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி குழம்புலான்னு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். பேக் வந்துக்கிறேன். பேக் வரும்போது நமக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கரெக்டான அளவில் வந்து இன்விடேஷன் இருக்குது. கைடு கொண்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமரோட நேமு இல்லை எனக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கஸ்டமர் வந்து அவங்க ரிலேஷன் நேமு எல்லாம் நிறைய பேர் வருதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கார்டை அளவை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சைஸு வந்து நமக்கு இந்த சைஸு தான் வைப்போம். உங்கள் நேமுக்கெலாம் வந்து 9 பாயிண்ட்டு, அவங்க என்ன ஊருங்கிறதுக்கு 9 பாயிண்ட்டு, நேமுக்கு 11 பாயிண்ட்டு. ஆவரேஜான அளவுகள் வந்து இந்த அளவுகள் தான் வைப்போம். நம்ம இல்லை எனக்கு கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க, அவங்க நேம்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இன்விடேஷன் கார்டோட அளவை பொறுத்து நம்ம சைஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து இதோட கவர் வந்து நான் சிங்கிள் கலரில் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் கலர், கொஞ்சம் காஸ்ட்லியான கவர் அடிக்கிறவங்க கவரையும் விட கலரில் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரினா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் கிரே மோடில் வந்து கிரே மோடில் வச்சுட்டு கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். இந்த கவரும் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. இதுவும் பிஎஸ்டி ஃபைல் தான். இதையுமே வந்து கோரல் டிரா ஃபைல் கிடையாது. நண்பர்கள் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைலில் ஃபோட்டோஷாப்பில் இன்விடேஷன் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சரி நம்ம நண்பர்கள் வந்து கோரல் டிரா அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய வரும்போது நம்ம இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபைல்களும் நம்ம வந்து அப்லோடு பண்ணுவோம். ஓகேங்களா? தேவைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.